அப்படிங்கறத நேற்று நடந்த படுகொலை காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரம் ரவுடிகளுடைய கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை, அதிலும் குறிப்பாக கள்ளச்சாராய சாவுகள், இந்த மாதிரி நடக்கக்கூடிய படுகொலைகள் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இதையெல்லாம் அவருக்கு தெரிகிறதா என்பதே தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்று ரவுடிகளின் ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு எதுவும் ரோல் இருக்கு? அவர் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடை நேரடியாக கண்காணிக்க முடியுமா? முதலமைச்சர் நிறைய விஷயங்களை தவறு விடுறாரு. அரசியல் கொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு என்று இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால சட்டம் ஒழுங்கு என்பது டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட. இதுல கவர்னர் அவரோட ரோல் எப்படி இருக்க முடியும்? கவர்னருக்குன்னு இருக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கும். தமிழ்நாடு பிஜேபி ரிலேட்டடா போராட்டங்கள் எதுவும் நடத்த வாய்ப்பு? இன்னைக்கு தானே மாநில செயற்குழு நடக்குது. இந்த மாநில செயற்குழுல அது சம்பந்தமான அறிவிப்புகள் இருக்கும். கட்சி ஸ்டேட் யூனிட் அது சம்பந்தமா முடிவெடுக்கும். கட்சியோட அலுவலகத்துக்கு ஒரு மிரட்டல் வந்துச்சு. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இது திராவிட மாடல் என்பது இப்போது ரவுடிகளின் மாடலாக மாறிக்கொண்டிருக்கிறது.